பெரிய பெரிய அதிகாரிகள் வீட்லயும் அதாவது ஐஜி, டிஐஜி, டிஜி, கமாண்டன்ட் இந்த மாதிரி பெரிய பெரிய அதிகாரிகள் வீட்லயும் ஒரு குக்கு கண்டிப்பா இருப்பாங்க. யூனிட்ல அந்த சோல்ஜர் சாப்பிடுற மெஸ்ல கூட குக்கு இல்லாம இருப்பாங்களே ஒழிஞ்சு, யூனிட்ல குக்கு எவ்வளவு ரொம்ப கம்மியா இருந்தாலும் சரி, இருக்க குக்குகளை ஆபீசர் வீட்டுக்கு அனுப்பிச்சிருவாங்க. சோல்ஜர்ஸ் மெஸ்ல குக்கு இல்லைனாலும் பரவாயில்ல, கண்டிப்பா ஆபீசர் வீட்ல ஒரு குக்கு இருந்தே ஆகணும். அது மாதிரி ஒவ்வொரு ஆபீசர்ஸ் வீட்லயும் ஒவ்வொரு குக்கு இருப்பாங்க. அவங்க வீட்ல இருக்க மனைவி பிள்ளைகள் கிச்சன் பக்கம் கூட போக மாட்டாங்க. கிச்சன்ல என்ன இருக்குன்னு கூட தெரியாது. ஆனா இந்த குக்கு தான் எல்லாமே சமைச்சு தருவாங்க. இது இல்லாம அவங்க அந்த ஆபீசர் வீட்ல குக்கு இல்லாம தனியா ஒரு ஜிடி சோல்ஜரும் அவங்களுக்கு பணிவிடைக்காக இருப்பாங்க. குக்கு எல்லா சாப்பாடும் செய்வாங்க. ஜிடி சோல்ஜர் அந்த சாப்பாடை எல்லாத்தையும் கொண்டு போய் அந்த ஆபீசர் குடும்பத்துக்கு எல்லாத்தையுமே பரிமாறிட்டு எல்லாத்தையும் கொண்டு வந்து கழுவி நீட்டாக வைக்கணும். ரேஷன் வாங்கிட்டு வரும்போது கொண்டு அவங்க துணியெல்லாம் எடுத்துட்டு போய் துவைக்க போறதுலேருந்து துவைச்சு முடிச்சு தேய்ச்சி வச்சு எடுத்துட்டு வரதுலேருந்து எல்லா ஒர்க்கும் அந்த ஜிடி சோல்ஜர்ஸ் பார்ப்பாங்க. குக்கு எல்லா சமைக்கிற வேலையும் பார்த்துப்பாங்க ஆபீசர்ஸ் வீட்டில். இந்த குக்குங்களவே யூனிட்டாக இருந்தாலும் சரி, இல்லை வேற ஏதாவது ஹெட் குவார்ட்டராக இருந்தாலும் சரி, வேற எங்க டியூட்டினாலும் சரி, ஃபர்ஸ்ட் ஆபீசர்ஸ் ஃபேமிலிக்கு தான் பெஸ்ட்டான குக்கு 5 ஸ்டார் ரேஞ்சில் சமைக்கிற எல்லா ஒர்க்கும் தெரிஞ்ச குக்குகளை வந்துட்டு ஃபர்ஸ்ட் ஆபீசர்ஸ் ஃபேமிலிக்கு அனுப்புவாங்க. அதுக்கப்புறம் அதுக்கு அடுத்த கிரேட்ல இருக்க குக்குகளை வந்துட்டு ஆபீசர்ஸ் மெஸ்க்கு அனுப்புவாங்க. அதுக்கு அடுத்து ஓரளவுக்கு நல்லா சமைக்கிறவங்கள எஸ்ஓஎஸ் மெஸ்க்கு அனுப்புவாங்க. இருக்கிறதுல சமைக்கவே தெரியலனாலும் பரவாயில்ல, இல்லை ஓரளவுக்கு சமைக்க தெரிஞ்சாலும் பரவாயில்ல, அந்த மாதிரி ஆட்களை தான் சோல்ஜர்ஸ் மெஸ்க்கு அனுப்புவாங்க. வயசானவங்க, சமைக்கிறதுக்கு அவ்வளவா ஒன்றும் தெரியாமல் மறந்தவங்க, சரியா வேலை பார்க்காத ஆள், நல்லா புத்தியாக சமைக்க தெரியாத ஆள், இந்த மாதிரி ஒரு சில குக்குகளை நான் வீட்டுக்கு அனுப்ப முடியும். செலெக்ஷன் பண்ணி வச்சு போஜுக்கு வந்தாச்சு. ஸோ அந்த மாதிரி ஆட்களை ஜிடி சோல்ஜர்ஸ் மெஸ்ல தான் அவங்க எல்லாம் இருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி நிலவரம் தான் ராணுவத்தில் இன்னைக்கு நடந்துகிட்டு இருக்குது. ராணுவ